அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். வெள்ளை கலையொழுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் தேவியே, வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் என்னமைதுய என் வாக்கில் வர வேண்டும் நீயே. உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராதடர் என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கொடு சக்தியே. என் அன்பு மீனராசி நண்பர்களே, பிள்ளைகளே, தோழிகளே, பெரியோர்களே, வணக்கம். உண்மையா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. நம்புறவங்களுக்கு மட்டும். மனித வாழ்க்கை ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் ஏற்கனவே ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்புறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதற்கான வல்லமை வலிமை இந்த வீடியோவுக்கு உண்டு. என்னால் எழுதப்பட்டதல்ல, நானா எழுதுனதில்லை. இந்த வீடியோவில் வர கண்டென்ட் இந்த இறைவன் உங்களுக்காக சொல்ல சொல்லி தகவலாக அனுப்பப்பட்டது. ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் இந்த வீடியோவில் இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகத்திட்ட இருக்கு. எந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய வீடியோ. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தலைப்பை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஓபன் பண்ணிருப்பீங்க. இப்ப பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வரலாறு படைக்கும் காலம் வந்துவிட்டது. அடுத்த 60 நாள்ல இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது. அப்படி என்னங்க நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? இருக்கிற நிலையை விட கீழ்நிலைக்கு போகாம இருந்தா சரி. ஏதோ அவமானப்பட்டாலும், ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும், ஒரு நிலையில்லாத வேலைக்கு போக முடியலனாலும், ஒரு அன்னன்னைக்கு செலவுக்கு அவரை வேலைக்காக போயிட்டு இருக்கோம். நிம்மதி இல்லைனாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்தை கெடுக்கிறது மாதிரி இல்லாம எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, நாங்க வரலாறு படைக்க போறோம் அப்படின்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பமா வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க வரலாறு இங்கே கேவலமும் போயிட்டு இருக்கு. சொல்ல முடியல, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. என் அன்பு நண்பர்களே, அற்புதமான காலகட்டம் வந்திருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்துல சூரியன் மகர ராசியிலையும் கும்ப ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறார். அதுபோல செவ்வாய் பயிற்சி நடக்க போகுது, புதன் பயிற்சி நடக்க போகுது, சுக்கிரன் பயிற்சி. இப்படி முக்கியமான 3 பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது இந்த 60 நாள்ல. அது மட்டும் இல்ல, வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மகம், இப்படி முக்கியமான விசேஷ தினங்கள் வந்திருக்கிறது. ஒன்னும் இல்லைங்க, உங்களை ரொம்ப காக்க வைக்கல, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணல. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. பணம் கொட்ட போகுதா? ஆமாங்க. அது இல்லாம தானே இன்னைக்கு கண்டவெல்லாம் நம்மள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான், அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான், நிராகரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மரியாதை இல்ல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, போனை கூட எடுக்க முடியல. போன் எடுத்தா கடன் நொச்சுன்னு. இதுக்கு போன் எடுக்கிறதுக்கே நம்ம பயந்துகிட்டு இருப்போம். இல்லைன்னா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, ஏதாவது ஒரு கண்ணக்கான இடத்துக்கு ஓடி போடலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கோம். இந்த காலகட்டத்துல எங்களுக்கு பணம் வருமா? ஆமா. இவ்வளவு பிரச்சனையில இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டி வரலாறு படைக்க போறீங்க. சில பேர் நேரம் கமெண்ட்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க கேவலமா நம்மளை பத்தி. ஐ டோன்ட் கேர். ஆனா ஏதோ நம்ம கிட்ட ஒரு சக்தி இருக்கு, இல்ல ஏதோ நம்ம வாழ்க்கையில இந்த 60 நாட்கள்ல நடக்க போகுது, ஏதோ சொல்ல வராரு, நமக்குள்ளார மறைஞ்சிருக்கிற திறமை வெளிப்பட போகுதோ. ஆமாங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய திறமையை இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்துல கொண்டு வர போகிறது. இந்த 60 நாட்கள்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் திடீர்னு நடக்க போகுது. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். சுப நிகழ்ச்சியே நடக்காத வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வீட்டுல கறியும் சோறும் சாப்பாடா ரெடி ஆயிட்டு இருக்கோம். குழந்தை இல்லையே, வரம் கடந்த என் அன்பு நண்பர்களுடைய வீட்டுல சந்தோஷங்கள், குதூகலங்கள், புது செய்தி வந்து சேரும். இப்படி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். இப்படிதாங்க நடக்க போகுது. ஏன்னா இந்த மாசத்துல மகர ராசியில இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில இருக்கிற புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில இருக்கிற சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். சரி, இதனால எங்களுக்கு என்ன பயன் இருக்கு? ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இந்த 60 நாள்ல தலைகீழா எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், தூங்குறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க. பிப்ரவரி மாசம் கடைசி வரைக்கும் குளிர் இருக்கும். ஆனா முழிச்சுக்கிட்டவங்க உழைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களால தூங்கவே முடியாது, தூக்கம் வராது. குளிரை விட வியர்வை துளி உங்க உடம்புல மின்னுமே. உங்கள் வெற்றி இந்த 60 நாள்ல நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரலாறு காணாத பணமழை உங்க வீட்டுல கொட்டென்று கொட்ட போகிறது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு அற்புதமான அமைப்பை
கொண்டு வரப்போகிறது. கண்டிப்பா என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, முயற்சிக்குங்க. அலட்சியப்படுத்தியது போதும், அவமானப்பட்டது போதும், ஓடி ஒளிந்தது போதும், ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும். எவனோ அப்பா அம்மா சொத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வாழ்க்கைய, புது பைக்ல, புது கார்ல, புது வீடு கட்டிக்கிட்டு அமோகமா இருக்கான். நம்மளால முடியலையே அப்படின்னு ஏங்கி தவித்த என் அன்பு நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் தோழிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரபஞ்சம் ஒளியை கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ளார ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. நான் இந்த 3 பயிற்சிகளும் ஒரே நேரத்தில் நடக்குது. திடீர் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த நேரத்துல மட்டும் சுதாரிச்சுக்குங்க. பூனையா நீங்க இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமே புலியா இல்லைங்க, சிங்கமா மாற போறீங்க. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நேரம் கணிஞ்சிருக்கு, ஊரும் தெளிஞ்சிருக்கு, உண்மை புரிஞ்சிருக்கு. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, உன்னோட ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு. 2ல் 1 பார்க்கும் வரைக்கும் அட 2 கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் எடு சிங்கம் ஒன்று, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்து இருக்கு. நண்பர்களே, உண்மையாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து விட்டது. 2ல் 1 பார்த்துட்டு உட்காருங்க. இந்த 2 மாசத்துல உங்களுடைய புகழ் உங்க ஊர்ல மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றது மாதிரி இந்த உலகம் முழுவதும் பரவ தொடங்கும். ஏதோ ஒரு வகையில என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் சாதிக்க போகிறீர்கள். சும்மா உங்களை உசுப்பி விடணும் அந்த எண்ணம் எனக்கு இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல, இந்த பிரபஞ்சத்தின் அருளால், அந்த ஈஸ்வரன் பார்வையால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? பல இடத்துல நிராகரிக்கப்பட்டு இருக்கேன். லட்சமா கடன் இருக்கு, படுத்தனா தூக்கம் வராது, அவ்வளவு பிரச்சனைகள். இந்த மாதிரி பேசும்போது ஏதாவது 1-2 விளம்பரங்கள், இல்ல இன்னும் யாராவது போன் பண்ணுவாங்களா விளம்பரத்துக்கு அப்படின்னு தவிப்பு. எந்த ஒரு பொது இடத்துக்கும் போறதில்ல, ஃபங்க்ஷனுக்கும் போறதில்ல. பண பிரச்சனை எப்பொழுதுமே வீட்டுல. ஆனா நல்லா இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருக்கு, ஆனா எங்களால நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையோட இருக்குங்க. அந்த தன்னம்பிக்கை தான் என்ன நல்லா இருக்க வச்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தெளிவா உங்கள்கிட்ட தான் பேச முடியுமா? அதனால நான் சொல்றதா நினைக்காம, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவலை, ஒரு செய்தியை, ஒரு ரகசியத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருந்தா போதுங்க. கண்டிப்பா வரலாறு படைப்பீர்கள். இந்த 2 மாதத்தில் 60 நாட்களில் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதுபோல குரு பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கிறீர்கள் மீன ராசி நண்பர்கள். உங்கள் ராசியில ஜென்ம ராகுவாகவும் 7ஆம் வீட்டில் களத்திர கேதுவாகவும் தற்போது ராகு கேது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புதன் பகவான் மாதிரி இதுவும் ஒரு அற்புதமான இடம். அரசியல்ல உள்ளவங்க ஒரு அருமையான பதவியை அடைவீங்க. இந்த 60 நாட்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள் உங்க அரசியல் வாழ்க்கையில நடக்கும். அதுபோல அரசு துறையில எந்த பதவிக்கு நீங்க எதிர்பார்த்தீர்களோ, எந்த உயர் பதவியில அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ, அந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒருவர் மூலியமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும்ல, அந்த உதவி கிடைக்கும். பல வழிகளில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பதவி உயர்வு வருகிறது, பண வருமானம் கட்டுக்கட்டாக கோடியாக வரப்போகிறது. கௌரவ பதவிகள் வரப்போகிறது. உங்களது புகழ் ஓங்கி ஒழிக்க போகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் இந்த காலகட்டத்துல முறியடிக்கக்கூடிய ஒரு வலிமையும் உற்சாகமும். மனுஷ வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்துதான் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும். நாடி நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு நிற்கும். ஒரு வழி பார்த்துருவோம், என்னடா கஷ்டம், எவ்வளவுதான்டா கஷ்டம் வரும் அப்படின்ட்டு நிம்மதியா தூங்கி எத்தனை நாளாச்சு. எப்படி இந்த காலகட்டம் பிறக்குமோ, எப்போது பிறக்குமோ, நமக்கு நல்ல காலம் வருமா வராதா? இந்த கடன் தொல்லை தாங்க முடியலையே, கடன் வாங்காம இருக்கவே முடியலையே, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, வெளிநாட்டுல பிரச்சனை, செய்யற எந்த தொழிலையும் லாபம் இல்ல, நஷ்டங்கள், அதனால கடன்கள், இப்படி வீட்டில இருந்து வீதி வரைக்கும் எல்லாமே பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தலைவலி இப்போ உங்களுக்கு ரொம்பவே உங்களை ஆட்டி படைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த 60 நாட்கள் உங்களை தேடி வந்திருக்கிறது. இதுவரைக்கும் எடுத்த காரியங்களில்
இதுக்கு அப்புறமும் எடுக்கிற காரியங்களில் வெற்றியை காண்பீர்கள். துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. கட்சி தலைமையிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. நீங்க அரசியல்ல இருந்தாலும், அரசு துறையில இருந்தாலும், ஒரு காமன் மேனாக இருந்தாலும், அல்லது எந்த தொழில இருந்தாலும் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லது செஞ்சீங்க அல்லது நல்ல வழியில எதையும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விதமா ட்ரெண்டிங் ஆகுவீங்க. அதே சமயத்துல ஏதாவது குறுக்கு வழியில போவோம், தவறு பண்ணுவோம், நம்ம ஆசைய நிறைவேற்றத்துக்கு ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போதும் ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்க கையில தான் இருக்கு. அதுபோல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் பயணம் செய்ய போகிறார். அதாவது இந்த 60 நாட்களுக்கு அப்புறம். அப்ப கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும், அக்கறை காட்டணும். குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும், தொழில பிரச்சனைகள் வரும். அதற்கெல்லாமே சேர்த்து இப்ப நீங்க பாடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நான் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்கு இந்த ஒரு நல்ல அற்புதமான 60 நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா வந்திருக்கிறது விரேசனி. வெறும் ட்ரெய்லர் தாமா பாத்துருக்கீங்க, மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது மாதிரி. இதுக்கே பயந்துட்டா இப்படி இன்னும் 7.5 வருஷத்தை நம்ம ஓட்டணுமே. 7 வருஷத்தை 7.5 நாட்டு சனி இல்ல. அதுக்காக பயப்படாதீங்க. நேர்மையும் நெஞ்சில் துணிவும் கடுமையான உழைப்பும் ஆழ்ந்த சிந்தனையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கும்போது 1000 சனி பகவானுக்கு கூட பயப்பட வேண்டியதில்லை. நேர்மையா இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, சனி பகவான் தூக்கி விடுவார், தோல் தாங்கி விடுவார். அதனால இந்த 7.5 சனிக்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கான தற்சமய கஷ்டங்கள். நீங்க பாடம் கத்துக்கிற காலகட்டம் வந்துருச்சு. அதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கிட்டு சீக்கிரம் வெளியே வாருங்க அப்படின்னு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார் சனி பகவான். உங்க கையில தான் இருக்கு. இதை நல்லபடியாக அந்த சனி பகவானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நேர்மையா கடுமையான உழைப்பின் மூலியமா சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் உங்க கையில தான் இருக்கு. இந்த காலகட்டத்துல திருமணம், குழந்தை பாக்கியம், கனவு நிறைவேறக்கூடிய வேலை வாய்ப்பு, தொழில் இதெல்லாம் அமையும். இந்த சில மாதங்களுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நீங்க அவஸ்தப்பட போறீங்களோ, கஷ்டப்பட போறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல காலகட்டமும் அப்போதும் இருக்கிறது. அது எல்லாமே இந்த 60 நாட்கள்ல நீங்க என்னவாக மாறுகிறீர்களோ அதன் பொருட்டு தான் அடுத்தடுத்த வர மாதங்கள் உங்களுக்கு அமையும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு அற்புதமா இருக்கு. கவலையப்படாதீங்க. குரு பகவான் யாரு? உங்களுடைய ராசிநாதன், உங்கள் வீட்டு அதிபதி குரு பகவான். அவர் உங்க வீட்டுல சாதகமா இருக்கார். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. குரு பகவான கவனிங்க. எல்லாருமே துரோகி ஆகிட்டாங்க. கூட இருந்தவங்க எல்லாருமே துரோகியாக இருக்கிறார்கள். தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எங்கடா முன்னேறிடுவோமோ, எப்படா இவன் வீழ்வான். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தானே, ஊர் கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருந்திருக்கும். நீங்க எப்ப வீழ்வீங்க அப்படின்னு காத்து கிடக்கிற உலகம் இது. நீங்க வேணா நினைக்கலாம் நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களையே 20 மணி நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம்லாம் இருக்கு. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த கண்ணடி உங்களை சோர்வடைய வைக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த எண்ணங்கள் தான் இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. எண்ணங்களும் 7.5 சனியும் உங்களை இப்ப கவுக்க பாக்குது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு எழுந்திருச்சு வாங்க. தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பயன்படுத்திக்கங்க. 7.5 சனி காலமாக இருந்தாலும் பண முதலீடுகள் கொஞ்சம் தாராளமாக செய்யலாம். ஆனால் எச்சரிக்கையோடு, நிதானத்தோடு, அதே சமயத்துல தீர ஆராய்ந்து முதலீடு செய்யறது நல்லது. இந்த காலகட்டத்துக்கு எந்த விஷயத்துல முதலீடு பண்றோம், எது நஷ்டத்தை கொடுக்கும், எது லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சின்ன சின்ன ட்ரெய்லர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்க. எடுத்த உடனே பெரிய அமௌண்டா போடாதீங்க. ஏன்னா விரேசனிக்கு ஏதாவது ஒரு செலவு நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதனால ஒரு நல்ல தொழிலா ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்லை. அதுல ஒரு கல்வி இருக்கும், ஒரு கற்றல் இருக்கும். கத்துக்கலாம், பல விஷயங்களை தொழில கத்துக்கலாம். அதனால இறங்குங்க, நிதானத்தோடு இறங்குங்கள். கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருந்தாலும் குரு பகவான் உங்கள் வீட்டு அதிபதி நல்ல பார்வையோடு உங்களை காத்து நிற்கிறார். அந்த கிரகங்களுக்காக ஆன்மீக பயணத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க. இறைவன் அருள் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டும். மீண்டு வரலாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியோடு சூரியன் பயணம் செய்கிறார். கொஞ்சம் கவனமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது, அடுத்த பாலினத்தவரிடம் பழகும் போது, ஒரு இடத்துக்கு பணம் விஷயமா போகும்போது, பயணம் செய்யும் போது, அதுபோல வாகனத்தில் பயணம் செய்யும் போது, கட்டிட வேலை, இயந்திர வேலை அல்லது உயரமான இடங்கள், இது மாதிரி பல விஷயங்களில் தொழில் சம்பந்தமா நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும். வேற ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, நிதானமா இருங்க. அதே போல சனி பகவானுக்கு ஒரு கும்பிட போட்டு தீபத்தை ஏற்றி நீயே பாத்துக்க, நீயே கதி அப்படின்னு ஒரு பாசத்தை காட்டுங்க.
ஏதாவது 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, சந்தோஷப்படுவார். அதனால அவரை சமாளிச்சிடலாம். இது மாதிரியான காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் அரசியல்லையும் அரசு துறையிலும் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை விஷயத்துல நிறைய பேர் உங்களை சிக்க வைக்க காத்திருக்காங்க. உங்கள் வேலை கேள்விக்குறியாக மாறும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை எல்லாம் செலுத்தி விடுங்கள். எதுவும் பெண்டிங் வைக்காதீங்க, பாக்கி வைக்காதீங்க. அதுபோல சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்யாதீங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டில் பயணம் செய்கிறார். கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். தொழில் அற்புதமா லாபம் வரும். என்னடா எல்லா கிரகங்களும் சாதகமற்ற நிலையில இருக்கு அப்படின்னீங்க, அப்புறம் ஏற்கனவே புதன் நல்லா இருக்கு அப்படின்னீங்க, அப்புறம் குரு உங்கள் அதிபதி நீங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க, அடுத்தது செவ்வாய் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறி மாறி பயணம் செய்யும். நம்ம மன எண்ணங்கள் மாதிரி தான். எல்லா இடத்துலயும் நம்ம நல்லவனா இருக்கிறது இல்ல, எல்லா இடத்துலையும் கெட்டவர்களாக இருப்பதில்லை. தேவைப்படுற இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரிதான் கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் கிரக அமைப்பு. இந்த மாசத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்த மாசத்துல கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையில இருக்கும். அதனாலதான் இப்படி நம்ம சொல்றது. இது மாதிரியான கிரகங்கள் செவ்வாய் அற்புதமான இடத்துல 11வது வீட்டுல பயணம் செய்கிறார். நல்ல லாபத்தை கொடுப்பார். அதே சமயத்துல கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பண விஷயத்துல கவனமா இருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா உங்களுக்கு குலதெய்வ அருள் வேண்டும். எந்த ஒரு மாதத்திலையும் குலதெய்வத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு இடத்துல குலதெய்வத்தை நினைச்சு பாருங்க. பூஜை அறையில நினைச்சா கூட பரவாயில்லை. முதல்ல நம்ம குலதெய்வத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். பரம்பரையாக நம்ம குடும்பத்தை காத்து கொண்டு இருந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கங்க. இதெல்லாமே நம்முடைய முன்னோர்களும் அதுல இருக்காங்க. அப்படி குலதெய்வத்தை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா செய்யற தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். பொதுவாகவே இந்த ஆன்மீகத்துல மீனராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு எந்த கிரகம் அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2 கிரகம் இருக்கு. செவ்வாய், குரு மிக அதிர்ஷ்டக்கார கிரகங்கள். இது இந்த காலகட்டத்துல இந்த இருவரையும் வணங்குங்க, பரிகாரங்களை செய்யுங்க. அதுக்கு அடுத்தது சனி பகவான் முக்கியமானவர். ஏன்னா 7.5 சனியில நம்ம இருக்கோம். அவரையும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாள். அதனால உங்க கையில இருந்து பணத்தை கடனாவோ அல்லது தானமாவோ செவ்வாய்க்கிழமை கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். பணத்தை அதிகமா சேகரிக்க வைக்கும். அதுபோல பூஜை அறையில இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தந்தோ பவம பிரசோதயா அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த மந்திரம். செவ்வாய் பகவானுக்கு மந்திரத்தை சொல்லுங்க. அதுபோல செவ்வாய் தோஷம் ஏதாவது இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில காலை 9 மணில இருந்து 10 மணிக்குள்ளார உங்கள் வீட்டிற்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு கடைசியா நவக்கிரகங்கள்ல இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அந்த தோஷம் நீங்கும். அதனால வர பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும். அடிக்கடி நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது காரணம் அதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு குரு பகவான் மீன ராசிக்கு மிகவும் முக்கியமானவர். குரு பகவான் உங்க வேலையில நீங்க பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, லாபமே இல்ல, கடன் அதிகமாக இருக்கு, அதனால மகிழ்ச்சியும் நிம்மதியும் குறைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், இது மாதிரி மஞ்சள் நிறமா இருக்கிற பழங்கள், பொருட்கள், காய்கறிகள், உணவு இது எல்லாமே நீங்க தானமா செய்யலாம். அதுபோல நெய் கோவிலுக்கு தானமா செய்யுங்க. அதாவது சுத்தமான நெய்யா இருக்கணும். ஏதோ ஒரு நெய் வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமான பொருட்களா தானமா கொடுக்கிறோம், நல்ல பொருட்களா தானமா கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதற்கு வீரியம் அதிகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வெல்லம், உளுத்தம் பருப்பு இதெல்லாம் பசுவிற்கு கொடுக்கலாம், பழத்தை கொடுக்கலாம் பசுவிற்கு. அதுபோல வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா தொடர்ந்து 11 வியாழக்கிழமை வழிபடுங்கள். வேலை ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம வேலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். ஏன்னா பொருளாதாரம் தான் முக்கியம். அதனால குரு பகவானுக்கு வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்கிறது நல்லது. அந்த வியாழக்கிழமையில விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க பூஜை அறையில. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அதுபோல ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் சௌம் சக் குருவே நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 1008 முறை சொன்னீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மந்திரத்தால. குரு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தந்தோ குரு பிரசோதயா அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான சக்தி படைத்த மந்திரம். இது எல்லாமே ஒரு அலட்சியப்படுத்தாதீங்க. நாம் உச்சரிக்கும் மந்திரம் இந்த பிரபஞ்சத்திட்ட எட்டணும். நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நிறையவே சம்பந்தம் உண்டு. இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் இந்த பிரபஞ்ச கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து ஒளி வருது, ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து நமக்கு அணுக்கள் வருது. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கிட்ட இருந்தும் இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல பல. அதனால இந்த பிரபஞ்ச தொடர்பு நமக்கு கிடைக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல முனிவர்களும் ஞானிகளும் மந்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல வெள்ளை பொருட்களை மீனராசி நண்பர்கள் தானமாக கொடுங்கள். உங்க திருமண வாழ்க்கையில தடை இருந்தது, குழந்தை பாக்கியத்துல தடை இருந்தது, வேலைக்கு சரியா போக முடியல, அல்லது நல்ல வேலை கிடைக்கல, தொழில் அமையல, தொழில நஷ்டம் இருக்கு அப்படின்னா வெள்ளை பொருட்களை நீங்க தானமா கொடுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வெள்ளை பொருட்களை கொடுக்கணும். வெள்ளை பொருட்கள் என்னன்னா அப்படின்னா பால், தயிர், வீட்டுல மகாலட்சுமி வரவழைக்கக்கூடிய பொருட்கள், பச்சை கற்பூரம், கற்பூரம், பச்சரிசி, கோலமாவு, அரிசி மாவு, இப்படி வெள்ளையாக எது இருந்தாலும் அதை தானமாக நீங்க கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற முடியும். வெள்ளிக்கிழமையில லட்சுமியை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அன்னைக்கு விரதம் இருக்கலாம், இல்லைன்னா 5 விளக்கு தீபமேற்றி வழிபடுங்கள். 5 விளக்கு அப்படின்னா 5 விளக்குலையும் ஒவ்வொரு எண்ணெய் ஊத்துங்க, தீபம் ஏற்றுங்க. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது மாதிரி ஏதாவது ஒரு 5 எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஏன் அப்படின்னா இது பஞ்சபூதங்களை வசியப்படுத்துறது. நம்ம வாழ்க்கையில இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா வாழவும் முடியாது, உயிர்களும் இங்க பிறந்திருக்காது. எந்த தொழிலும் இந்த பஞ்சபூதத்தை தவிர்த்து நம்ம வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது. இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதனால அதை வசியப்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் இது. அதை தீபமேற்றி வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கணும். வீட்டுக்குள்ளார பூஜை அறை, சமையல் அறை, இதெல்லாம் எப்பொழுதுமே தூய்மையா வச்சுக்கோங்க. என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே சரி, வாசனை குறையக்கூடாது. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுல இருக்கு. ஏதோ சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது மாதிரியான கெட்ட வாடைகள் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல எதிர்மறை சக்திகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கவனமா கையாளுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டுல சந்தோஷமே இல்ல, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீடு தான். நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி, செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லயும் முடியலன்னா அந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டுல ஊறுகாய் இருக்கும். இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் குறை இருக்கவே கூடாது. பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கட்டாயம் இந்த பூஜை பொருட்கள் இருந்தா இது வரைக்கும் எப்படியோ இந்த 60 நாள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி, கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுல அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணம் காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருளை சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான்
இதெல்லாம் செய்யறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில வாங்கி கம்மியா கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களா இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூம்ல இந்த பொருள்லாம் இருந்ததுன்னா பூஜை ரூம்ல இந்த பொருள் இருந்தே ஆகணும். இது கட்டாயம் இல்லைங்க, இது ஒரு வேண்டுகோள். வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நம்ம வீட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் எந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் காய்கறியோட மசாலாக்களோட பருப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை உணவுல நல்லா இருக்கும். அது மாதிரி பூஜையில இந்த பொருளா இருந்ததுன்னா நறுமணமாக இருக்கும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாம கமெண்ட்ஸ் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா, நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்ல மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பத்தி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்துல பயணம் செய்ய போகிறார். அப்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடுகளின் மீது விழப்போகிறது. குரு பார்வை கோடி நன்மைகளை தரப்போகிறது. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அது எல்லாமே இப்ப விலகப் போகிறது. குடும்பத்துல கணவன் மனைவி இடையே பிரச்சனை அப்படின்னா வீட்டுல மங்களகரமா இருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. சில எதிர்மறை சக்திகள் வீட்டுல இருக்கும்போது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும். அடிக்கடி சண்டைகள் நடக்கும். எதிர்மறை சக்திகளை விரட்டுவதற்கான பரிகாரங்களை செய்யுங்க. எப்பொழுதுமே ஒரு பக்திகரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷம்தான் நம்ம வீட்டுல வறுமையை ஒழிக்கும். அதுபோல இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்கலாம். குருவின் அருளால இடம், பொன், பொருள் இதெல்லாம் வாங்க போறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய, வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அற்புதமா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த 60 நாட்கள் இருக்கும். உண்மையை சொல்ல போனா உங்கள் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே உலகமே ஆச்சரியப்பட போகுது. அதனாலதான் வரலாறு படைக்கும் காலம் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே உங்க கையில தான். மீனராசி நண்பர்கள்னா யார்? இந்த விஷயத்த மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். உங்கள்கிட்ட இந்த திறமைகள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சில விஷயங்களை நீங்களே புரிஞ்சிக்காம இருந்திருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இது கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. கூட இருப்பவரே துரோகியாக இருப்பார்கள். அன்பால் எளிதாக ஏமாறுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயிற்சி கொடுப்பவர்கள் நீங்கள். எப்பொழுதுமே லாபத்துக்காக உழைப்பவர்கள். அதிகமாக பேசுவீர்கள். முதல் தொழில் வெற்றி அடையாது. 2வது தொழில் அற்புதமான வெற்றியை பெறும். வீடு, வண்டி, வாகனம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வாங்குவீங்க. அதுபோல பூர்வீக சொத்து உங்களுக்கு கட்டாயம் உண்டு. அது பெரிய லாபமாக வந்து சேரும். எப்பொழுதுமே விட்டு கொடுத்து செல்வீர்கள். கோவில்ல ஏதாவது ஒரு தொழில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கோவில்ல செய்யணும், இல்லைன்னா கோவில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். வீரம், எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. அலட்சியமே இருக்காது உங்கள்கிட்ட. அதுபோல எப்பொழுதுமே டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களது பொழுதுபோக்கே டிவி பார்க்கறது தான். ஜோதிடர் ஆவதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தவர்களை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள். அன்புக்கு மட்டுமே உங்களது மரியாதை இருக்கும். அன்பால உங்களை மடக்கிடலாம், அடக்கிடலாம். ஆனால் கோபமா யாராவது பேசினா கண்டிப்பா அடங்க மாட்டீங்க. மந்திரங்கள், தந்திரங்களை கற்றவராக நீங்கள் இருப்பீர்கள். குடும்பத்துக்காக ஓயாது உழைப்பவர்கள். குடும்பம் பாசம் உள்ளவர்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க. அல்லது உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த திறமைகள் உங்களுக்கு உண்டு. நல்ல விஷயங்களை எடுத்துங்க, கெட்ட விஷயங்களை தவிர்த்து விடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்குறோம். நீங்க உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இந்த 60 நாள்ல நான் யாருன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், அல்லது முடிவெடுத்துட்டேன், இல்லை ஏற்கனவே அதற்கான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஆன்மீக விஷயத்தில் முழு நம்பிக்கையோட ஈடுபடுங்க. இந்த நேரத்துல லட்சுமி தேவி நம்ம கூடவே இருக்கணும். அப்ப நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ, எந்த வீட்டுல ஒரு பெண் சிரித்து கொண்டே இருக்கிறாரோ அந்த வீட்டுல செல்வங்களுக்கு குறைவு இருக்காது. லட்சுமி தேவியும் குடியிருப்பார். எந்த வீட்டுல பெண்மணி
அவருடைய வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் கொடுக்கிறாரோ சகல சௌபாக்கியமும் சந்தோஷமும் வளமும் பெருகி நிற்கும். எந்த வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசரநாமமும் ஒலிக்கிறதோ அந்த வீட்டுல திருமகள் குடியேற விரும்புவார். ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள். உங்களை தேடி பணம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பச்சரிசி மாவால உங்களால தினமும் அந்த பச்சரிசி மாவை அரைச்சி ரெடி பண்ண முடியல அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9 பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டியும் பச்சரிசி பவுடரும் ரெடி பண்றாங்க. அற்புதமா இருக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும். அதனால அதை செய்யுங்க. வீட்டுல நெல்லிக்காய் மரம் வளர்த்தீங்க அப்படின்னா லட்சுமி வாசம் செய்வாள். லட்சுமி கடாட்சம் பெருகும். எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுல அண்டாது. சண்டையோ சர்ச்சையோ இல்லாமல் பெண்கள் இருக்கும் வீட்டுல அன்பும் பொருளும் வளமும் அதிகரிக்கும். அதுபோல காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க, கோவில் கோபுரத்தை பாருங்க, பசுமாட்டை பாருங்க. பசுமாடு லட்சுமி தேவிக்கு அஷ்ட லட்சுமிகளை கொண்ட பசுமாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசுமாட்டை பார்த்தாலே போதும். உங்களால முடிஞ்ச உணவு கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. எங்கேயாவது போகும்போது இந்த புல் சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. பசுமாடு லட்சுமி தேவிக்கு மிக சிறந்த வாகனம். அதனாலதான் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி இது மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கும் உங்களுக்கு தேவையான அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. குட் பேபி அத்தனை பூஜை பொருட்களும் தரமானதா செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பூஜை பொருள் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும், வாங்கிக்கோங்க. எந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு ஊறுகாய் இருக்கோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திரம். குபேரனுக்கு ஊறுகாய் அப்படின்னா மிகவும் பிடிக்கும். ஊறுகாய் இருக்கிற வீட்டுலதான் குபேரன் இருப்பார், அதுதான் உண்மை. அதனால இவங்கள்ட்ட ஊறுகாயும் இருக்கு. குட் பேபி ஊறுகாயும் இருக்கு, வாங்கிக்கங்க. அடுத்தது லட்சுமி தேவிக்கு பிடித்தது மஞ்சள் குங்குமம், சுமங்கலிகள், பூரண கும்பம், மாவிளை தோரணம், வாழை இலை, திருவிளக்கு, வெற்றிலை, தீபம், பசு, கண்ணாடி, யானை, உள்ளங்கை இதெல்லாமே லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால வீட்டுல இருக்கிறது மாதிரி பாத்துங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 60 நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்களாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். இப்ப சொல்லுங்க, வரலாறு படைக்கலாமா, ஆரம்பிக்கலாமா?